Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. Hello friends, நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 23வது क्वेश्चनக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்ட். இது வெஜ் ஆம்லெட். இந்த வெஜ் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போறது வெஜ் ஆம்லெட். இந்த வெஜ் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலை தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2 பொடியா கட் பண்ணனது, வெங்காயம் 1 பொடியா கட் பண்ணனது, கேப்சிகம் 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணனது, மைதா 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 100 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, மிளகுத்தூள் தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப. இதுதான் வெஜ் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கடலை மாவு, வெங்காயம், மைதா எல்லாம் போட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இது எல்லாத்தையும் இப்படி நகர்த்திக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை போட்டுக்கலாம். அடுத்து மைதா மாவு. இப்போ மைதா மாவு போட வேணாம்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்து உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம உடைச்சு விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதம், அதான் கொஞ்சம் திக்கா இருக்கணும். பஜ்ஜி மாவுலாம் பண்றோம்ல அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம், அடுத்து கேப்சிகம், அடுத்து மல்லித்தழை. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் ஆம்லெட்டுக்கு மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை தோசைக்கல்ல ஊற்றணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வெஜ் ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டா பேன் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வெஜ் ஆம்லெட் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டாக டேபிள் எல்லாம் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியாக அது பண்ணுங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாகும். வெஜ் ஆம்லெட் மட்டும் இல்லை, நம்ம எக்கில் பண்ணாலும் அதே மாதிரி தான். சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது. இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த பேனில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா பட்டர் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக இதில் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை இப்படி எடுத்து கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் வர மாதிரி. இதில் வெங்காயம், பச்சை மிளகாலாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு மேலே இந்த மிளகு பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பெப்பர் பவுடர், அதை இப்படி லைட்டாக தூவிக்கலாம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கணும். இது ஈவினிங் டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கறது. இப்போ இது ரெடி ஆகுது. இப்போ நம்ம இதை மெல்லமாக அந்த சைடும் திருப்பி போகணும். இதில் சிலர் பேக்கிங் பவுடர் போடுவாங்க. இன்றைக்கி நம்ம அது போடலை. சரி, பேக்கிங் பவுடர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக போடுறது. இப்போ லைட்டாக இந்த சைடு லைட்டாக நெய் விட்டுக்கிறேன். நம்ம எக் ஆம்லேட்டுக்கு நெய் விட மாட்டாங்க, பட்டர் சிலர் யூஸ் பண்ணுவாங்க. இது வெஜிடேரியன் இல்லையா, அதனால கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நம்ம பச்சை மிளகாவை கம்மியாக பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதிகமாக. இப்போ இது இந்த சைடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாமே இதை எடுத்துடலாம். நம்மளோட வெஜ் ஆம்லெட் ரெடி. இனி அடுத்ததும் அதே மாதிரி லைட்டாக திரும்பி நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த சைடு லைட்டாக நெய் விட்டுக்கலாம். இப்போ மெல்லமாக அந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு கூட, ரசம் சாத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.